ஹாய் ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா விசுவலைசேஷன் வித் பைத்தான் யூசிங் மேட்ப்ளாட்லிப். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்றது, எங்கிருந்து டவுன்லோட் பண்றது எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளுக்கு போய் ஆனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அதுல வர்ற ஃபர்ஸ்ட் லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த பேஜ்ல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட செட்டப் டவுன்லோட் ஆயிரும். நான் அந்த செட்டப் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த செட்டப். இதை நான் ஓப்பன் பண்ணிட்டு இதுல மேக்ஸிமம் நீங்க எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இது இன்ஸ்டால் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். முடிச்சதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அமைக்கு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் அமைப்பி ஆனகோண்டா அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஆனகோண்டா கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கும். ஆனகோண்டா ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த கமாண்ட் டைப் பண்ணுங்க, ஜூபிட்டர் நோட்புக். இந்த கமாண்ட் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு ப்ரௌசர்ல ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் வந்து நிற்கும். இந்த ஸ்கிரீன் வந்த உடனே உங்களுக்கு புதுசா ஒரு இதை வந்து ஐபைத்தான் கர்னல்னு சொல்லுவாங்க. அதை கிரியேட் பண்றதுக்கு நியூ அந்த பைத்தான் 3 ஐபைத்தான் கர்னல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து இது ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் ஆகி இருக்கும். இது வந்து ஐபைத்தான் நோட்புக். இதுல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கிறது பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதான்னு பாக்குறதுக்கு நம்ம இப்போ மேட்ப்ளாட்லிப் மட்டும் இம்போர்ட் பண்ணி பார்த்துக்குவோம். இம்போர்ட். ஓகே, இதுல 1 அப்படின்னு வந்துருச்சு இல்லையா, அப்படின்னா பெர்ஃபெக்டா இம்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்க போறது விஷுவலைசேஷன் வித் மேட்ப்ளாட்லிப். ஸோ அதுக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ என்னன்னு. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் வித் பைத்தான் மேட்ப்ளாட்லிப். ஓகே, மேட்ப்ளாட்லிப் அப்படின்றது வந்து ஒரு பைத்தானோட கிராஃப் பிளாட்டிங் பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராஃப் போடலாம். பேசிக்கலா நம்ம மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேரை கோடிங் மூலமா பைத்தான்ல எக்ஸிக்யூட் பண்றது தான் இந்த பேக்கேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் matplotlib டாட் pyplot. ஓகே, இதுல pyplot அப்படின்ற பேக்கேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம கிராஃப் எல்லாமே வரைவோம். அண்ட் இது ஒவ்வொரு தடவையும் matplotlib டாட் pyplot matplotlib டாட் pyplot சொல்லவே முடியல. அதை அந்த மாதிரி இம்போர்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால as அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி பிஎல்டி அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு தடவை நம்ம இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணணும்னாலும் பிஎல்டி டாட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதையும் சிம்பிளிஃபை பண்ணி Seaborn அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ண போறோம். இந்த பேக்கேஜ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா மேட்ப்ளாட்லிப்ல உள்ள டிஃப்ரெண்ட் பிளாட்ஸை நமக்கு வந்து ஈஸிலி ஆக்சசபிள் ஃபார்மேட்டா கொடுக்க போகுது. ஸோ இப்போ நம்ம ஹிஸ்டோகிராம் வரையணும்னா ஹிஸ்ட் பிளாட், பாக்ஸ் பிளாட் போடணும்னா பாக்ஸ் பிளாட் அப்படின்னு போட்டா போதும். இதெல்லாம் என்னன்னு நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். பட் இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். நம்ம சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா செட் எடுத்துக்குவோம். டேட்டா செட்லாம் பெருசா ஒன்றும் கிடையாது, ஒரு லிஸ்ட் தான். லிஸ்ட் பைத்தான் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பைத்தான் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா லிஸ்ட் வந்து பைத்தான்ல இருக்கிற ஒன் ஆஃப் த டேட்டா டைப்ஸ். அதை இனிஷியலைஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு எம்டி லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல இப்போ நம்ம சும்மா ரொம்ப 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 சாம்பிளான ஒரு விஷயம் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை நான் பிளாட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சீபான்ல உள்ள கவுண்ட் பிளாட் பார்ப்போம். ஸோ அந்த கவுண்ட் பிளாட் போடுறதுக்கு எஸ்என்எஸ் டாட் கவுண்ட் பிளாட் இதுல வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நம்மளுக்கு ஒரு பிளாட் வந்திருக்கு. இந்த ஆக்சிஸ் சப்ளாட் ஒய் லேபிள் ஈக்குவல்ஸ் கவுண்ட் எல்லாம் இருக்கிறத நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு செமிகோலன் போட்டிங்கன்னா அது போயிடும். அண்ட் இந்த செல்லெல்லாம் நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னு சொன்னா மேல ரன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுக்கலாம். இல்லாட்டி கண்ட்ரோல் என்டர் அமுக்கினீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே,
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கவுண்ட் பிளாட்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மாதிரியே ஒரு கேட், ஒரு டாக், ஒரு மவுஸ் இருக்கு. இப்போ நான் இன்னொரு மவுஸ் ஆட் பண்றேன். இங்க பாருங்க நம்ம பிளாட் மாறிடுச்சு. இதே மாதிரி நான் ஒரு 3 டாக் ஆட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா 4 டாக் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம டேட்டா செட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த Seaborn பேக்கேஜ் Matplotlib யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிளாட் போட்டு கொடுக்குறோம். ஸோ இது வந்து கவுண்ட் பிளாட். ஓகே, கவுண்ட் பிளாட். அண்ட் இந்த டூலுக்கு பேரு ஜூபிட்டர் நோட் புக். நம்ம பைத்தான்ல ஒவ்வொரு தடவை கோட் அடிச்சு பைத்தான் எக்ஸிக்யூட் அந்த இந்த ஃபைல் நேம் டாட் பை அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அடிக்கிற கோட பிளாக்கா அடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து மோர் ரீடபிளா இருக்கும். டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் பண்றப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இதையே ஒரு பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் தான் சாம்பிளா கொடுப்பாங்க. இல்ல உங்களுக்கு இது பைத்தான் ஃபைலா தான் வேணும்னா டவுன்லோட் ஆஸ் பைத்தான் அப்படின்னு சொன்னா கீப் கொடுத்தீங்கன்னா பைத்தான் ஃபைலா டவுன்லோட் ஆயிரும். ஓகே, இப்போ கவுண்ட் பிளாட் பார்த்தாச்சு. இப்போ ஹிஸ்ட் பிளாட் பார்ப்போம். ஹிஸ்ட் பிளாட்ன்றது ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம்ன்றது வந்து ஒரு டேட்டாவோட ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா ஒரு விஷயம் நடக்குதுன்றதை வந்து நமக்கு காமிக்கும். அதுவும் கிட்டத்தட்ட இதே சாம்பிள், இதே சின்டாக்ஸ் தான். sns dot hist plot x is equal to l. வந்துச்சா? இதுவும் நம்மளுக்கு அதே தான் கொடுக்குது. ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டா இல்லை. பிளஸ் இது வந்து நமக்கு கேட், டாக், மவுஸ் அப்படின்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து சிம்பிளா இருக்கு. இதே இதுல நம்ம வந்து ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல எல்லுக்கு பதிலா ரேஞ்ச் 90 அப்படின்னு கொடுத்தேன்னா 0ல இருந்து 90 வரைக்கும் இந்த ஒரு லிஸ்ட் இருக்கும். நான் காமிக்கிறேன். பேசிக்லி இதுதான். ஸோ 0ல இருந்து 89 வரைக்கும் உள்ள ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட் வந்து இது இப்படி காமிக்கும். இது கேஸ் இதுல ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னான்னா உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். கவுண்ட் பிளாட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே கரெக்டா நம்ம எத்தனை நம்பர் கொடுத்துருந்தோமோ அத்தனை நம்பருக்கு இருக்கும். இதுல அப்படிலாம் கிடையாது. அது எதுனா ஃப்ரீக்வன்சின்னு நினைக்குதோ அதை மட்டும்தான் ஃப்ரீக்வன்சி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டஃப். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பாக்ஸ் பிளாட் பார்க்க போறோம். ஓகே, பாக்ஸ் பிளாட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். ஆனா பாக்ஸ் பிளாட்ல உங்களால இது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இந்த கேட், டாக் எல்லாமே ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து உங்களால பாக்ஸ் பிளாட்ல வைக்க முடியாது. நீங்க பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாக்ஸ் பிளாட்ல நியூமெரிக்கல் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது சும்மா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி 1 2 3 4 5 6 7 அப்படி வைப்போம். வச்சான்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக்கலான ஒரு லிஸ்ட். 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. 1ல இருந்து 7 வரைக்கும் எல்லா டேட்டாவும் நமக்கு இருக்கு. பாக்ஸ் பிளாட் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்போ டேட்டால ஏதாச்சும் அவுட்லயர்ஸ், தேவையில்லாத டேட்டா இருக்கா, நாய்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நாய்ஸ் இருக்கான்னு இதுல எப்படி செக் பண்றது? இதுல வந்து லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஒரு டீ மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து விஸ்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டேட்டாவோட எட்ஜஸை குறிக்கும். நடுவில் இருக்கிற ப்ளூ கலர் பார்ட் தான் உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன். உங்க டேட்டா நீங்க பார்க்க வேண்டிய டேட்டா. அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த லைன் வந்து மீடியன். இந்த லைன் வந்து லெஃப்ட் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இந்த கிராஃப்ல வந்து இதை வந்து ஒரு ரைட் ஸ்கியூடு கிராஃப்னு சொல்லுவாங்க. இந்த லைன் வந்து ரைட்ல இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஸ்கியூடு கிராஃப்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த கிராஃபை யூஸ் பண்ணி எப்படி டேட்டால நாய்ஸ் தூக்குறதுன்னு பார்ப்போம். இப்போ 1ல இருந்து 7 வரைக்கும் டேட்டா இருக்கு. இப்போ நான் இதுல 30 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தேன். கொடுத்துட்டு இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த 30வது நம்பர் மட்டும் ஒரு புள்ளி மாதிரி தெரியுதா? இப்போ நம்ம 20 ஆட் பண்ணலாம். ஸோ 20யும் 30யும் உங்களுக்கு வந்து புள்ளி மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா
1ல இருந்து 7 வரைக்கும் உள்ள டேட்டா வந்து இட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன், இட் இஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், 1+1 2, 2+1 3, அந்த மாதிரி இது நல்ல டிஸ்ட்ரிபியூஷன். திடீர்னு 30யும் 20யும் இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள வரல. ஸோ அதை வந்து அவுட்லயர்ஸா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நமக்கு எங்க கட் டவுன் பண்ணி இந்த கிராஃபை தூக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதுல நம்மளால பண்ண முடியும். ஸோ டேட்டாவை கிளீன் பண்ணலாம் இதை வச்சு, தேவையில்லாத டேட்டாலாம் ரிமூவ் பண்றதுக்காக. ஓகே, இப்போ பாக்ஸ் பிளாட் பார்த்தாச்சு, ஹிஸ்டோகிராம் பார்த்தாச்சு, கவுண்ட் பிளாட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் 1 டைமென்ஷன்ஸ். இப்போ 2 dimensional பிளாட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். 2 dimensionsனா எக்ஸ் ஒய் 2 டிமென்ஷன் இருக்கும். சின்ன வயசுல கிராஃப் பேப்பர்ல போடுவோம் தெரியுமா, X1 இருந்துச்சு, Y2 இருந்துச்சுன்னா பாயிண்ட் எங்க வரும், அந்த மாதிரி கிராஃப்லாம் எப்படி போடலாம்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை ரீஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். Y ஈக்குவல்ஸ் இதோட மல்டிபிள்ஸ் எடுத்துக்கோங்க. 2 times மல்டிபிள்ஸ் 2 4 6 8 10 12 14. ஓகே, நம்ம வந்து இப்போ 2 டைமென்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸ்கேட்டர்பிளாட் அப்படின்னு கொடுத்தோம்னா இது நம்ம 10th 12th படிச்ச பேசிக் கிராஃப் தான். ஸோ இது வந்து லீனியரா போகுது. 1க்கு 2, 2க்கு 4, 3க்கு 6 அந்த மாதிரி. இப்போ நம்ம 2000 அப்படின்னு போட்டதுனால இது இவ்வளோ பெருசா காமிக்குது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் இங்க வந்து 20 30 அப்படி கொடுத்தேன்னா எப்படி வரும்? ஓகே, இது வந்து உங்களுக்கு 2 dimensional வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை பிளாட் பண்ணி பார்க்குறப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆட்ரிபியூட்டுக்கும் இன்னொரு ஆட்ரிபியூட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேட்டர் பிளாட், பாக்ஸ் பிளாட், கவுண்ட் பிளாட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், டேட்டா அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிகர்ஸ் எல்லாமே டிரைவ் பண்ணுவோம். மற்ற பிளாட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம பேண்டஸ் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணலாம். அந்த டூல் வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ்ல உள்ள பிளாட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்தரா பில்ட் பண்ணுவோம். இதுல இருந்து அனாலிசிஸ் பண்றது எல்லாமே. தேங்க்யூ.